பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் கைகளின் பிரயாசத்திலே மிகுந்த ஆசீர்வாதங்களும் உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் என்று 3 யோவான் 2 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சுகமாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் சமாதானமாய் காணப்பட வேண்டுமென்றால் சில காரியங்களை நீங்க தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு சில குற்றங்களை செய்திருக்கலாம். குற்றம் செய்தவர்கள் அதற்கு பிறகு அமைதியாகி விடுவார்கள். நாமோ அதை மனதில் போட்டு சிந்தித்து சில நேரங்களில் அது நமக்கு சரீரப்பிரகாரமான ஏதாவது ஒரு பலவீனத்துக்கு காரணமாய் இருந்து விடுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் கூட அதற்காக கோபப்படுவதினாலோ சம்பந்தப்பட்டவரை மோசமாய் பேசுவதினாலோ அல்லது அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறதுனாலேயோ நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் சத்தியம். அது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் வரைக்கும் அது நம்மால் சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாதபடிக்கு, சரியாய் தூங்க முடியாதபடிக்கு நம்மை அலக்களித்து கொண்டிருக்கும். ஆகவே தான் கோபம் கொண்டாலும் கூட கதிரவன் மறைவதற்கு முன்பாக அந்த கோபம் தணியட்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மிகவும் சாந்தமுள்ள மனுஷன் என்று மோசேயை குறித்து ஆண்டவர் எண்ணிக்கை புஸ்தகம் 12 எபிரேயர் நிருபத்தில் 3 எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மோசேயும் சில நேரங்களில் அவசரப்பட்டு நடந்து கொண்டதுனால அவருக்கு என்ன பாதிப்பு உண்டானது என்பதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாதிப்பு உண்டான பிறகு அந்த பாதிப்பின் நிமித்தம் அவர் சோர்ந்து போனார். இழந்து போனதை திரும்ப பலமுறை கேட்டும் ஆண்டவர் அவருக்கு முதல் தடவை என்ன சொன்னாரோ அதே பதில தான் கடைசி வரைக்கும் சொல்லி என்ன சொன்னாரோ அந்த பிரகாரம் தான் மோசேயை நடத்தினார். மோசேய முதல்ல ஆண்டவர் சந்திக்கும் போது எகிப்திலிருந்து என் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே அவர்களை கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் பல காரியங்கள் நடந்தது. ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் கடைசி நேரத்தில் கானானுக்குள் மோசே போகாதபடிக்கு ஆண்டவர் கானானுக்கு முன்பே வைத்து கானானை காண்பித்து கொடுத்து அவர் மோசேயை இந்த உலகத்திலிருந்தே எடுத்து விட்டார். மோசே 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். நல்ல கண் பார்வையோடு இருந்திருக்கிறார் 120 வயது வரைக்கும். அவர் மரிக்கும் போது ஒரு நோயாளியாகவோ அல்லது பலகீனனாகவோ மரிக்கவே இல்லை. கானான் நெருங்கி வந்தாயிற்று. ஆனால் கானானுக்குள்ள மோசையை கொண்டு போய் சேர்க்க கூடாது என்பதற்காக மோசையை தண்டிக்கிறார். அதன் நிமித்தம் மோசே நல்ல பிராயத்தில் அவர் மரித்து அவருடைய
அவருடைய காலம் முடிந்தது. ஏன் என்ன நடந்தது என்று கேட்டால், நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பாடல்கள் 106 அதிகாரம் 33வது வசனம். மோசேக்கு அவர்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியதால் அவர் முன்பின் பாராது பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக மோசே இடத்திலே முறுமுறுத்தார்கள். அந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் சேர்த்தார். ஜனங்கள் தண்ணீர் கேட்கிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவரோ கன்மலைக்கு முன்பாக நின்று பேசு, கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் மோசேயோ ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை மறந்து ஜனங்கள் மத்தியில ஜனங்கள் ஆவேசப்பட்டது நிமித்தம் மோசேயும் தன்னுடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்தார். ஏற்கனவே ஒரு முறை கன்மலைக்கு முன்னால் கையில் இருந்த கோலை அடித்த போது தண்ணீர் வந்தது. அந்த ஞாபகத்தில் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து கோலை கொண்டு அந்த கற்பாறையிலே தட்டினார். தண்ணீராராய் பெருக்கெடுத்து வந்தது. ஜனங்கள் குடித்தார்கள், தாகம் தீர்த்தார்கள். ஆண்டவரோ மோசேயை அழைத்து, நான் சொன்ன பிரகாரம் நீ செய்யாதபடிக்கு நீ உன்னுடைய விருப்பத்தின்படி செய்ததினாலே ஜனங்களுக்கு முன்பாக என் வார்த்தை மதிக்கப்படாமல் போய்விட்டது. வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போய்விட்டாய். நீ அவசரப்பட்டு விட்டாய். ஜனங்கள் பேசினது நிமித்தம் நீயும் அவர்களுக்கு பதில் சொல்லி கடைசியில் நான் வைத்த திட்டத்தின்படி நீ செயல்பட முடியாமல் போய்விட்டது. ஆகவே நீயானாலும் சரி, ஆரோனானாலும் சரி, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையா ஆண்டவருக்கு அருகில் இருந்து கட்டளைகளை பெற்ற மோசேயால கடைசியில கானானுக்குள்ள போக முடியாதபடி தூரத்தில் இருந்து கானானை பார்த்தானாம். இது எதனால உண்டானதுன்னு சொன்னா, அவசரப்பட்டு மனம் பதறி ஜனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து சில காரியங்களை மோசே சுயத்தில் செஞ்சது அவருடைய வாழ்க்கையில கேடாய் முடிந்தது, நஷ்டமாய் முடிந்தது, தோல்வியாய் முடிந்தது. ஓட்டத்தை சரியாய் முடிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலைக்கு மோசே தள்ளப்பட்டார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இவ்வுலகத்தில் உள்ள நன்மைகளை மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதங்களையும் சில நேரங்களை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். நான் நிதானம் இழந்து எந்த காரியத்தில் ஆனால் செயல்படும் போது, அதனால மனசுல சில காரியங்களை, வசனத்தின்படியான சத்தியங்களை இருதயத்தில் பதிய வைத்து, எந்த மனுஷன் தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல நிற்காம பதிலை கர்த்தர் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளும் போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நீங்கள் நிம்மதியை படுத்துறங்குவீர்கள். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தராகிய தேவன் சத்தியத்தின் பாதையில நடத்தும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாரம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையினால இருதயத்தை நிரப்பி செம்மையான பாதையில நடத்தும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.